Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொன்னா ஜிபெட் 2024 எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்கிற போறோம். அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் யாரு வந்துட்டு கண்டக்ட் பண்ண போறா, இந்த நோட்டிபிகேஷன்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். டேட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா மட்டும் போதாது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது யார் கண்டக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார் மை யூடியூப் சேனல். இப்பதான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க வந்துட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும், அதை வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். ஓகே, நோட்டிபிகேஷன்ஸ் வந்தா மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அவார்ட் இருக்கும், ஒரு அவேர்னஸ் இருக்கும். எது ரிலேட்டட் மீன்ஸ் ஃபார்மசி ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி வந்து நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு கூடிய நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ தேவையில்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீடியோக்குள்ள போகலாம். இங்கே வந்துட்டு என்ன சொல்லிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு யாரு வந்துட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஐ திங்க். ஓகே, அவங்க வந்துகிட்டு ஜிபெட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி. அதாவது மெடிக்கல் சயின்ஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன்லாம் வந்துகிட்டு நடத்தக்கூடிய ஒரு போர்டு, அதாவது அந்த போர்டு நேம் வந்து நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. அந்த போர்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு செட் ஆஃப் எக்ஸாமினேஷனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு நடத்துறாங்க. அது என்னென்ன எக்ஸாமினேஷன் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அப்போ ஃபார்மசி வந்துகிட்டு இதுக்குள்ளதான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இன்க்ளூட் ஆகுது. ஓகே, அது எப்போ டேட், இந்த டேட் எப்போ வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா 4/4/2024. ஓகே, அடுத்து வந்துகிட்டு இங்க பாருங்க, the subject schedule of upcoming NBEMS examination in NBEMS notice dated 9/11/2023. NBEMS shall be conducting the following examination. அதாவது இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா conducting the following examination as per the calendar mentioned below until any further update. ஓகே, அதாவது கீழே டேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுபடி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. யாரு? NBEMS. NBEMS அப்படின்றது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன டேட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இங்க ஒரு வார்த்தை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டென்டேட்டிவ், அதாவது தற்காலிகமா. ஓகே, அது வந்து எப்போனாலும் மாறலாம். ஓகே, எனக்கு ரிமைனிங் டேட்லாம் வந்து தெரியாது. மீன்ஸ் நமக்கு தேவையானது என்னது அப்படின்னு சொன்னா கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் ஜிபெட் 2024. ஓகே, இது வந்துட்டு எப்ப நடத்த போறாங்க அப்படின்னு சொன்னா 8th June 2024. இன்னைக்கு இருந்து நீங்க வச்சா கூட 2 மாசங்கள் இருக்கு. இந்த 2 மாசம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சோரா சொல்லி 90% வந்துகிட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோக்கு பின்னாடி நான் ஒரு வீடியோ போட போறேன். அதாவது யார் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜிபெட் குவாலிஃபயர் அண்ட் ஆல்சோ நைபர் ஜேஇ அண்ட் நைபர் பிஹெச்டி இங்க கரண்டா பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வச்சு நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ போட போறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி படிக்கிறது, எங்க ஸ்டார்ட் பண்றது, இன்ஸ்டியூட் போகணுமா, எல்லா கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. 8th 2 மாசம் இருக்கு. 2 மாசம் நீங்க வந்து புக் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜிபெட் ஸ்காலர்ஷிப் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ல இருப்பீங்க. கண்டிப்பா வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. சரிங்களா, பிசிஏ வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க. அது ரிலேட்டடா வந்துட்டு எல்லாத்துக்குமே டவுட் இருந்துச்சு. ஓகே, அதை வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மூலமா. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லிக்கிற விரும்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற இன்னொரு வீடியோல வந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ அந்த சப்ஜெக்டோட ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு வீடியோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அப்லோட் பண்றேன். ஓகே கைஸ், இது ரிலேட்டடா உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் கமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பா நீங்க ஜிபெட் குவாலிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நைப்பர் வந்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு வந்துட்டு உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மீட் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.